சாமி எந்த ஊர்? ஆத்தூர் போயிடுச்சு. சேலம் போய் ஆத்தூர் போயிட்டோம்ப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் சம்பாரித்து கண்டவனுக்கு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னடாமான அப்படியே இல்லையா? உனக்கு வருமானத்தையும் நான் கொடுத்தா நீ கண்டவனுக்கு கொடுத்து போட்டு இப்போ நீ வந்து சும்மா உட்காந்துருக்க. அதனால் கருப்பசாமி வந்து பணத்தையெல்லாம் உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதனால் இப்போ கேட்டால் சொந்தத்தில் கேட்டால் பகை ஆயிரும். அதனால் கேட்காமலே கொடுக்குற மாதிரி கருப்பசாமி சரி பண்ணி கொடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு அதையும் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் இப்போ கடை வச்சுருக்கோம், அது நல்லபடியாக வருமானம் வரணுமா இல்லையா? அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு வருமானம் இன்னையிலேருந்து உனக்கு நான் வருமானம் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வசூல் பண்ண அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் அவன் கொடுக்கறதுக்கு வந்து மனம் இல்லையே, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. பணம் இருக்குது, கொடுத்தா 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றான், ஆனால் மனசு இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக அவன் கேட்காமலே உனக்கு கொடுக்குற மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நாள் கடந்து போச்சு, அப்படி தானே? இது நேற்றுக்கு கொடுத்த பணம் இல்லை, அதனால் 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் கேட்கவும் முடியாமல் கேட்காமல் இருக்கவும் முடியாமல் இருக்க. அதனால் வர்ற பௌர்ணமிக்கு கார்த்திகை ஜோதி வருது இல்லை, கார்த்திகை ஜோதிக்கு என்னை வந்து பாரு, ஒரு மாலை வாங்கிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு இங்கே வா. கார்த்திகை ஜோதி எனக்கு உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா போய் அவங்ககிட்ட பணத்தை கேளு. அதுக்கு ஒரு டைம் கேட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? அமைச்சு தரவா. இதை கொண்டு பணத்தை எனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்தரணும் அப்படின்னு கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு இன்னையிலேருந்து வருமானத்தை கருப்பசாமி கொடுத்துறம்போ. கார்த்திகை ஜோதிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சு. கருப்பசாமி என்னோடய பத்திரத்தை மட்டும் மீட்டு கொடுத்துடணும், எனக்கு வழி தெரியாமல் இருக்குது. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் ஒவ்வொரு வேலையும் பறிபோகுது. என்னடாமான? அதனால் பத்திரத்துக்கு இப்போ தை மாதத்தோட கெடுவு முடிய போகுது. அதுக்குள்ளே இவன் பேரை காப்பாற்றணும், அதுதானே? அதனால் கருப்பசாமி என் சகோதரன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தை மாதத்துக்குள்ளே வந்து காப்பாற்றுறது, பேரை காப்பாற்றுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் வர்ற ஆடி அமாவாசைக்குள்ளே உன் பத்திரத்துக்கு உண்டான வழியை நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வர்ற தை மாதத்துக்குள்ளே உனக்கு பிரச்சனை பெருசாயிரும். அதுக்கு மேலே யாருக்கிட்டும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன், அப்படி தானே? அந்த பதில் சொல்கிறதுக்கு நான் சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ சொன்னீங்கிறதுக்கு நான் தை மாதம் நான் முழுசாக உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால் வர்ற ஆடி 30 முடிஞ்சதுக்குள்ளே உனக்கு அதுக்குண்டான சோர்ஸுக்கு பணம் கேட்ட இடத்துல இல்லைங்காமல் உனக்கு அமைச்சு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? பத்திரத்தையும் மீட்டு கொடுத்துடலாம். உன்னி மீண்டும் இந்த மாதிரி உன்னியெல்லாம் இந்த மாதிரி வரவு செலவு விஷயத்துக்கு உள்ளே நுழையக்கூடாது, சரியா? அதனால் இதே போல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து பேரையும் உனக்கு காப்பாற்றி, அதே மாதிரி உனக்கு கோயில் இன்னொருக்க வேலை எனக்கு வருமா அப்படின்னா இன்னும் ஒரு 40 நாளுக்கு பொறுமையாக இரு, சரியா? இது இல்லைனாலும் இன்னும் 2 வேலை புதுசாக உனக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே இடத்துல வர ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ளே உன் பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். பத்திரத்துக்கு உண்டான சோர்ஸ் பணம் கிடைக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதையை மாற்றி வச்சு எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வர்ற மக்களுக்கு ஆடி அமாவாசை கெடா வெட்டி பொங்க வச்சிடணும். நீ எனக்கு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்ட, பணம் கொடுத்துட்ட, மாற்றி வச்சாச்சு. அதே போல் எனக்கு வேலையும் நிரந்தரமாக எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வரவு செலவு விஷயத்துலேயும் நான் தெரிஞ்சோ தெரியாமையே தப்பு பண்ணியிருந்தால் இன்னையிலிருந்து கண்ணுக்கு தெரிஞ்சும் கூட தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் மாற்றி அமைக்கணும். முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம், அதுக்கப்புறம் 2வது பிரச்சனை அதுக்கு போவோம், சரியா? அது வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அதுக்கு மேலே நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மாதத்தில் 2 டைம் என்னை வந்து மட்டும் பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி நான் உனக்கு கூடவே இருக்கேன், கிட்டவா. இதை மட்டும் நீ கைப்படாமல் வச்சுக்க. கருப்பசாமி எனக்கு வந்து எந்த வழின்னே தெரியல, நீ சொல்லியிருக்கிற ஆடி வரைக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்சல குப்பை வரைக்கும் எதுவுமே இல்லை, அப்படி தானே? ஆடி வர்றதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி ஒரு 30 நாள் மட்டும் பொறு, அதுக்கப்புறம் ஒரு வழி காட்டுவேன். முடிஞ்சால் நீ எதிர்பார்த்த மாதிரி தை 30 முடிகிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஆடி முடிகிறதுக்குள்ளே உனக்கு மாற்றி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், சரியா? கருப்பசாமி மறுபடியும் பொம்மநாய்க்கம்பாளையம் போயிடுச்சு.
உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்தேன்னா வீட்டிலையும் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்குது. என்னடாமான அப்படி தானே? அதே மாதிரி பக்கத்துலேயும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை. அதனால் நிரந்தரமான எனக்கு தொழில் நானும் பார்த்தா நிரந்தரமாக எனக்கு எதுவுமே அமைய மாட்டேது. பகுதி வேலையோடு நின்றுது. அதனால் கருப்பசாமி இன்னையாவது நிரந்தரமாக எனக்கு வேலை அமைச்சு கொடுத்து என் பிள்ளைகளையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு என் மனைவியும் வீட்டில் சண்டை இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும். அப்படி தானே? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீ முடிவு எடுத்துருக்கில்ல, அதை நான் சொன்ன மாதிரியே அனுப்பிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தா போதும் இல்லை. அதே போல் அமைச்சு தரேன். இதை குடி. இதை போய் தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. நாளையிலேருந்து வேலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இருந்து பார்த்துட்டு போயிரு. உன் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் ஒரு 40 நாள் விட்டுரு. சரியா? அதுக்கு மேலே அப்புறம் ஒரு கருப்பசாமி மறுபடியும் முருங்கப்பாளையம் போயிடுச்சு. இப்படி போய் பார்த்தேன். உங்கள் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் என்ன சொல்லிவிட்டேன், டேய் மகனே கவனமாக இருக்கணும், இல்லைன்னா இப்படி கேஸ் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளும் கூட ஆகலை. இப்போ அதனால் என் மகன் இப்போ லாக்கப்புக்கு போயிட்டான். ஒரு அடிதொடி பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் எல்லாமே லாக் ஆகி போச்சு. அதனால் கருப்பசாமி நீதே எனக்கு வழி விடணும். நான் தான் முன்கூட்டியே சொன்னனே. அப்போ நீ கவனமாக இருந்திருக்கணும்ல. சரி, இந்த டைம் நான் கருப்பசாமி காப்பாற்றி நான் எடுத்து விட்டுறேன். அடுத்த டைம் என்னை பார்க்க சொல். இந்த வேலையை மாற்றணும். அதே மாதிரி இப்போ போகிற செட்டும் சேரக்கூடாது. இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்தால் நீ அந்த ஊரில் நீ இருக்க முடியாது. இப்போவே அந்த நிலைமையில தான் இருக்கணும். அதானே? நீ இங்கே இருக்க வேணாம், நீ வீட்டை விட்டு காலி பண்ணி ஊரை விட்டு போயிடு அப்படின்னு போய் பேச்சு வந்திருக்குமே. அதனால் கருப்பசாமி இந்த டைம் காப்பாற்றி உன் மகனையும் எடுத்து கொடுத்து வாகனத்தையும் எடுத்து நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? என்னை கேட்காம நேராக கூட்டிகிட்டு வந்தது என்னை பார். சரியா? நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். இல்லாட்டி ஒருத்தனை நீ மறந்துடணும். அதை தான் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன். 2 பசங்க, அதில் ஒருத்தனை நீ மறந்துட வேண்டியது தான். இப்போ சூழ்நிலை அந்த நிலைமையில் இப்போ இருக்கா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். நான் முதலே சொன்னேன், உனக்கு கேஸு பிரச்சனை வரும்டா, அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லி 10 நாளும் கூட ஆகலை. இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டேனே கருப்பசாமின்னு நீ கேட்குற. அதனால் இன்னொரு வாய்ப்பு இப்போ நான் கொடுத்து காப்பாற்றி விட்டுறேன். சரியா? அதனால் இன்னொரு 15 நாளில் உனக்கு பெயில் கிடச்சிடும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சும் கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக வந்ததையும் என்னை பார்த்துட்டு போ சொல், கூட்டிகிட்டு வந்துட்டு போ. அப்படி அடுத்த டைம் மாறிச்சு மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சிக்கல் தான். நான் இல்லை, உன்னை என்னோடய சகோதரனே வந்தாலும் ஒரு மகனை காப்பாற்றுறது சிரமமான விஷயந்தான். அதனால் நான் இப்போ காப்பாற்றுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து விட்றேன். ஒரு 3 டைம் போய் காலில் விழுந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி இன்றைக்கே நான் கொடுக்குற கனியை பாக்கெட்டில் வச்சுக்க. அவன் வர வரைக்கும் டெய்லி வீட்டில் எடுத்து பாங்காக வச்சுக்க. டெய்லி போகும்போது எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போ. எண்ணி 3 நாளில் உன்னோடய வாகனங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? அதே மாதிரி 15 நாளில் அவனையும் வர சொல்லிடலாம். அவன் சொல்லியே வான் பண்ணி அனுப்ப. இன்னொரு டைம் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நான் சொன்னதை தான் சொல்லுவேன், ஒரு பையனை மறந்துடு. அப்படி தான் நேற்று சொன்னேன்னா. இது வரைக்கும் எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு நான் பப்ளிக்கில் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் உனக்கே தெரியும். அப்படி தானே? தெரிஞ்சதை நான் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் அதுதான்டமானே நான் எல்லாமே மாற்றி அமைச்சு கொடுத்து சரி பண்ணி அவனையும் மனுஷனாக மாற்றி உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஆனால் அடுத்தது இந்த மாதிரி இறங்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு அவன் வாக்குறுதி கொடுக்கணும்.
கொடுத்தான்னா அடுத்த ஒரு 8 மாதத்துக்குள்ளே அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டு அவனுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு 4 பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு அவனுக்கு இப்போ எப்படி இருக்குது, அதே மாதிரி இன்னும் அவனுக்கு நான் சொன்னதை கூட்டிகிட்டு போ. எதிர்பார்த்த மாதிரி அவனையும் நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்து உனக்கும் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வர சொல்லு. உப்பு ஆபத்து எதுவும் வராதுடா மகனே. நீ போய் பார்த்த அப்படின்னா நான் சொன்னதை போய் சொல்லு. கருப்பசாமி தெரிஞ்சோ தெரியாமையே நடந்துருச்சு. அடுத்து இந்த மாதிரி அந்த வேலைக்கு நான் போகலை. என் தொழிலும் மாற்றிடுறேன். நான் இந்த கட்சியிலிருந்தும் போகிறதில்ல. நான் என் குடும்பம் மட்டும் போதும். நான் செஞ்சதை தப்புத்தேன் அப்படின்னு மனசில் மட்டும் வேண்டிட்டான்னா போதும். சரியா? நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நான் கனி கொடுத்து விட்றேன். 3 நாளுக்குள்ளே உங்கள் வண்டியெல்லாம் வந்துடும். சரியா? இதை பாக்கெட்டில் அதை வீட்டில் வச்சுக்க. இந்த கனியை கொண்டுட்டு போய் நீ எந்நேரம் பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும். நைட்டு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. காலையில் எந்திரிச்சு கொண்டுட்டு போ அந்த காரியத்துக்கு போகிறதுக்கு. வாகனம் 3 நாளில் வந்துடும். நீ 15 நாளில் அவனுக்கு வெளியிலையும் எடுத்து விட்டுறேன். அவனை எப்போ போய் பார்த்தாலும் இதை மட்டும் மனசில் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணரச் சொல். இன்னும் இந்த வேலைக்கு போகலைன்னு மட்டும் சொன்னால் போதும். நான் கருப்பேன் கேஸ் எல்லாம் 8 மாதத்துக்குள்ளே முடித்து கொடுத்து எல்லோரும் மதிக்கிற அளவுக்கு நான் கருப்பேன் வாழ வச்சு கொடுத்துறேன். இல்லைன்னா உப்புவும் சொல்கிறேன்டா மகனே, அவனை நீ மறந்துடணும். அப்படி தான் சொல்லுவேன். அடுத்த ஸ்டெப் அதுக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டான். அதுக்கு நீ யார் குறுக்காட்டினாலும் நடக்காது. அதனால் அவன் செஞ்ச தப்புக்கு நீயும் சேர்ந்து தண்டனை வைக்கிற. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து மதிக்கிறதுக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். நான் சொன்னதை மட்டும் செய்ய சொல். வந்தது என்னை வந்து பார்க்க சொல். இருந்து பார்த்துட்டு போயிரு. இதில் டிரைவர் யாருப்பா? டிரைவர் கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ஏமாந்து போனாலும் பரவாயில்ல, என்னோடய மகனுக்காவது சேர வேண்டியது சேரணும்ல. என்னடா மகனே, அப்படி தானே? வாங்கினது எழுதி வச்சது இதெல்லாம் யாரோட தப்பு? உன் தப்பு. அதனால் நீ வெளியில் வந்துட்டில்ல. அதனால் இப்போ உனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் பசங்களாவது நல்லா இருக்கணும். ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தனை ஏமாற்றிட்டு இருக்கேன். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி இவனுக்குள்ளே சேர இவனுக்கு நான் வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சொத்தெல்லாம் வாங்கி நல்லா இருக்கும்போது நான் பொண்டாட்டி பேர்லெல்லாம் எழுதி வச்ச வரைக்கும் கம்மன் இருந்துட்டு கொஞ்ச நாளில் நீ கொடுத்தது வரைக்கும் போதும், நீ வெளியில் போப்பான்னு சொல்லாமல் சொல்லிட்டேன். அதனால் வெளியிலையும் வந்தாச்சு, ஒரு இடத்தையும் விற்றாச்சு. இப்போ இன்னொரு இடத்தையும் விற்றாச்சு. அந்த இடத்த விற்றதில் பங்கு கொடுக்கணும். அதைத்தான் நானும் சொல்கிறேன். பங்கு விற்றாச்சு. அதனால் இன்னொன்று விற்கிறதுக்குள்ளே அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? நீ இல்லாமல் அதை விற்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி அதை தடை பண்ணி வச்சிட்றேன். அதைத்தான் நான் தடை பண்ணி வச்சிட்றேன். சரியா? நீ வராமல் வேலைக்கு ஆகாதுன்னு தடை பண்ணி வச்சிட்றேன். அதே போல் கருப்பசாமி இருக்கிறதுல பாகம் உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் கருப்பசாமி உன் மகனுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு அளவுக்கு தகுந்த அளவுக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கொடுத்த பணம் நம்ம சம்பாரித்த பணம் வருமா அப்படின்னு வருமானு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் விட்டுரு. அதுக்கப்புறம் டைம் நானே சொல்கிறேன். சரியா? அது வரைக்கும் மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. 3ஆவது மாதத்துக்குள்ளே நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன். இப்போ போய் பாரு. பார்த்தா அப்படின்னா உனக்கு நான் கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தர சொல்கிறேன் அப்படின்னு உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு பணம் வரும், இப்போதைக்கு வராது. சரியா? அதுக்கு வரைக்கும் உனக்கு வருமானத்துக்கு உண்டானது நான் உன்னோட வசதிக்கு தகுந்த அளவுக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உன்னை நான் வளர்த்தி கொடுத்துட்றேன். அதே போல் மீண்டும் அந்த இடத்த வந்து கையெழுத்து போடுறதுக்கு உன்னை கூப்பிடுவான். என்னை கேட்காம நீ எதுவும் பண்ணிடக்கூடாது. சரியா? அதை விற்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் ஒரு கட்டி வச்சிடறோம். நீ இல்லாமல் போகக்கூடாது. என்னை கேட்காம நான் அமைச்சு தரம்போ.